ஆனா இவன் மேல அந்த அபிஷேகம் வந்த உடனே, தாவீது மேல அந்த அபிஷேகம் வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாவே எங்க போறாரு? ஏலா பள்ளத்தாக்குக்கு போறாரு. ஏலா பள்ளத்தாக்கு போயிட்டு சவுல் கிட்ட பேசுற. சவுல் சொல்ற, நீ சின்ன பையனா இருக்கிற, நான் எப்படி உன்னை வச்சு செய்ய முடியும் அப்படின்ற. இல்ல, எனக்கு என்ன விடுங்க, நான் செஞ்சு பாக்குறேன். போறாரு, நேரா ஒரே கூழாங்கல்ல அந்த கோலியாத்தை வீழ்த்தி அடிக்கிறாரு. அத்தனை பயந்துட்டு கிடந்த அந்த ஏலா பள்ளத்தாக்குல கிடந்த அத்தனை பேருக்கு முன்பாக அந்த கோலியாத்தை ஒரு அபிஷேகம் உன் சத்ருவை வீழ்த்தி அடிக்கும். ஒரு அபிஷேகம், மறந்துடாத, ஒரு அபிஷேகம் உன் சத்ருவை வீழ்த்தி அடிக்கும். அபிஷேகம் பெற்ற பின்பு அந்த 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 தாவீது தேசத்திற்கே பயனுள்ளவனாக மாறுறான். அவன் சமுதாயத்துக்கே பயனுள்ளவனாக மாறான். அவனுடைய யுத்த களத்திலே அவன் பயனுள்ளவனாக மாறுறான். அத்தனை பேர் யுத்தத்துக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல தாவீது பயனுள்ளவனாக மாறுறான். சோ உங்க அபிஷேகத்தை மறந்துடாதீங்க. அபிஷேகம் எந்த மனுஷனையும் பயனுள்ளவனாக மாற செய்யும். ஆமென். உங்க அபிஷேகம் எந்த மனுஷனையும் பயனுள்ள நிலைமையை புரட்டி போடுகிற அபிஷேகம். நிலைமையை எப்படி புரட்டி போடுதல் நம்ம பார்த்துட்டோம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம். உனக்குள்ள ஒரு குட்டி அபிஷேகம் இருந்தாலே போதும். ஆண்டவர் எல்லாத்தையும் பயனுள்ளவனாக கர்த்தர் மாற்றி நம்மளை பயனுள்ள காரியங்களை செய்வார். நமக்கு மட்டும் நம்ம பயனுள்ளவளா இருக்கக்கூடாது. நம்முடைய பெற்றோருக்கு, குடும்பத்துக்கு, நம்முடைய சபைக்கு, நம்முடைய சமுதாயத்துக்கு, நம்ம போற இடங்களில, எல்லா இடங்களிலும் ஆண்டவரே, ஏன் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு அபிஷேகம். இப்ப சொல்லு, எனக்கு ஏன் நான் ஆசீர்வதிக்கப்படல, ஏன் எனக்கு எல்லாம் கிடைக்கல, ஏன்னாக்கா உன்னை நம்பி கொடுத்த அபிஷேகத்தை நீ இழந்துட்ட. நீ இழந்ததுனால இன்னைக்கு உன்னால ஒன்னும் பண்ண முடியல. கன்ஃபியூஷன், எல்லாமே உனக்கு புரியல. வேலை கிடைக்குது, வேலை போகுது, சம்பளம் வருது, சம்பளம் போயிடுது, கை காலி ஆயிடுது, காசு பணத்துல வருது, எல்லாம் பொத்தலான பையில போகுது. திடீர்னு பார்த்தா எல்லாம் சூழ்ந்துகிட்டு வராங்க. எல்லாம் இல்ல, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உன்னை சும்மாவே விடாது. உனக்கு சோறு போடும், உன்னை உயர்த்தி வைக்கும், உன்னை எல்லாவற்றையும் செய்ய வைக்கும். சான்ஸ் கூட இன்னைக்கு ஒரு சான்ஸ் கூட விட்டுறாத. ஒரு சான்ஸ் கூட. எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நான் இழந்துட்டு நிக்கிறேன். என் மேல இவ்வளவு கிருபையை வச்சிருக்கிறீங்கல்ல, என் மேல இவ்வளவு ஒரு அன்பை வச்சிருக்கிறீங்கல்ல, என் கூட பேசுனீங்கல்ல, என்னை தொட்டீங்கல்ல. ஐ வாண்டட் டு கிரை பட் ஐ காண்ட். எல்லாம் பார்ப்பாங்களோ, ஒருவேளை நீ மனம் திரும்பி சொல்லிட்டு வாங்களா, பரவாயில்ல, உலகம் உன்னை கேவலமா பேசட்டும், உலகம் உன்னை கேவலமா சொல்லட்டும், பரவாயில்ல, நான் திருப்பி மனம் திரும்பினா கூட பரவாயில்ல, ஆனா என் அபிஷேகத்தை நான் இழக்கக்கூடாது. ஆண்டவரே, கண்களை மூடி செபிக்கலாமா? அப்படியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஏசப்பா ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன், என்னை நம்பி கொடுத்த அபிஷேகங்களை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், என்னை நம்பி கொடுத்த ஜப வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு நம்பி கொடுத்த தரிசனங்களை வேஸ்ட் பண்ணிட்டேன், என்னை நம்பி கொடுத்த சொப்பனங்களின் வரங்களை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், என்னை நம்பி கொடுத்த ஆவிக்குரிய ஜீவியத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆண்டவரே,